ॐ कृष्णाय परमात्मने नमः. ஸ்ரீமத் பகவத்கீதை விஸ்வரூப தர்சன யோகம் 11வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்துல அர்ஜுனன் விபூதி யோகத்துல காதால கேட்ட விஷயங்களை எல்லாம் கண்ணால பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை வெளிப்படுத்தின காரணத்தினால காதால கேட்கறச்சே எப்பவுமே அந்த இம்பாக்ட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல குண்டு விழுந்துருது அப்படின்னா ஓ அப்படியா அப்படின்னு அந்த நேர பார்க்கறச்சே அதோட இம்பாக்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அந்த டிஃபரன்ஸை தான் நாம இப்போ அர்ஜுனனுடைய அந்த வெளிப்படுத்தின அந்த விஷயங்களையும் அவனுடைய ஸ்துதியிலையும் நம்ம பார்த்தோம். அந்த வீடியோ எஃபெக்ட பகவான் அவனுக்கு அவன் கேட்ட காரணத்தினால் காண்பித்தார் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த விஸ்வரூப தரிசனம் எதனால் அவனுக்கு காட்டப்பட்டது அப்படின்னு சொன்னா அது பகவானுடைய பரம காருண்யத்தினால காட்டப்பட்டது. இட் இஸ் ஒன்லி பகவான்ஸ் கிரேஸ். இது ஏதோ அர்ஜுனனுக்கு இது காட்டியே ஆகணும் அப்படின்னு ஒண்ணு முறை இல்லை. பகவான் அர்ஜுனன் விரும்பி கேட்ட பொழுது இந்த உன்னுடைய முழுமையான அந்த விஸ்தாரமான ஐஸ்வர்யமான அந்த ரூபத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு கேட்டதுனால ஒரு பக்தனாக இவன் இதை கேட்கும் பொழுது நாம் அதை காட்டினால் அவனுக்கு இப்போ இருக்கக்கூடிய பக்குவத்தை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் அதிகமான பக்குவம் அவனுக்கு கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு கருணையினால பகவான் காமிச்சதே தவிர்த்து தன்கிட்ட இதெல்லாம் இருக்கு, தன்கிட்டதான் இந்த என்டையர் பிரபஞ்சமே இருக்கு அப்படிங்கறதெல்லாம் காண்பிக்கணும் அப்படிங்கிறது இல்ல அவருடைய நோக்கம். ஆனா இது அவனால எடுத்துக்க முடிஞ்சுதா அப்படின்னு பார்த்தா இல்ல, எடுத்துக்க முடியல. அதுதான் உண்மை. ஏன்னா அவன் எந்த அளவுக்கு இதை விஸ்மயத்தோட பார்த்து கொண்டு இருந்தானோ அதை விட அதிகமான அளவுக்கு அவன் பயத்தோடு பார்த்தான் அப்படிங்கிறது ஸ்லோகத்தினுடைய ப்ரொபோர்ஷன்ஸ்ல இருந்தே நமக்கு தெரியுது. அழகாக இருந்த அந்த இறைவனுடைய ரூபம் கொஞ்சம் கொஞ்சமா கோரமா மாற மாற இவனுடைய மனம் பயத்திலும் பீதியிலும் நடுங்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கறத அவன் பல வகையிலும் அவன் எக்ஸ்பிரஸ் பண்றான். இந்த ஜெயண்ட் வீல கீழேந்து பார்த்தா நமக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். எனக்கு தெரியாது எத்தனை பேருக்கு ஜெயண்ட் வீல் ரொம்ப பிடிக்கும்னு. எனக்கு கீழேந்து பார்க்க மட்டும்தான் பிடிக்கும். ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஐயோ இறக்கி விட்டுருங்க இறக்கி விட்டுருங்க இறக்கி விட்டுருங்கன்னு ஒரு பயம் கத்த ஆரம்பிச்சிடும். நான் கத்திருக்கேன் அந்த மாதிரிலாம். அதுக்காக ஜெயண்ட் வீல நிறுத்தி பாதியில இறங்கிலாம் இருக்கு. ஏன்னா அந்த ஆக்ஷனுக்குள்ள போகும்போது அது அந்த ஒரு தைரியம் இருக்காது. ஆனா வெளியில இருந்து பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஐ நல்லா இருக்கே, மேல போறவங்க கீழே வராங்க, கீழே போறவங்க மேல வராங்க, ஹைன்னு காட்டுறதுக்குலாம் நல்லா இருக்கும். அதுலயும் இப்ப நிறைய இந்த மாதிரி ரோலர் கோஸ்டர் எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு அது பயம் இல்லாம எப்படி பண்றாங்க அப்படிங்கிறது ஒருத்தருடைய இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டிஸ் அதுன்னு வச்சுக்கோங்க. இங்க நம்ம பார்க்கிறோம் இத பயம் இல்லாம அவனால பார்க்கவே முடியல. காரணம் என்ன? ஏன்னா அவனுக்கு அந்த மெச்சூரிட்டி இல்ல. இத பயம் இல்லாம பார்க்கறதுக்கான ஒரு மெச்சூரிட்டி இல்லை. ஏன்னா இத பயம் இல்லாம பார்க்கறதுக்கான மெச்சூரிட்டிங்கிறது என்ன அப்படின்னா விருப்பு வெறுப்பு இல்லாத ஒரு பார்வை. ஆனா இந்த உலகம்ங்கிறது எப்படி இருக்கு? பகவான் பிரபஞ்சத்தை தான் தன்னிடம் காட்டுகிறார். அந்த உலகம்ங்கிறது எப்படி இருக்குன்னா இது துவந்துவமாகத்தான் இருக்கிறது. இருமைகள் நிறைந்ததாக இருக்கிறது. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. இந்த இருமையுடைய வகை தெரியணும். இருமை அப்படிங்கிறது என்ன? குளிர் வெப்பம், லாபம் நஷ்டம், சுகம் துக்கம், நன்மை தீமை, கோரம் அகோரம் எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த உலகம். ஒரு பக்கம் இப்படி இருக்கு, ஒரு பக்கம் அப்படி இருக்கு. நாம பேசிக்கொண்டு இருக்கிற சமயத்துல நம்ம ஊர்ல ஒரு திருவிழா நடக்கும், நம்ம அந்த ஊர்ல தேர் வரும், நம்ம போய் ஜாலியா சுவாமி எல்லாம் பார்த்து இழுத்துட்டு தேர்லாம் இது பண்ணிட்டு அந்த திருவிழாலெல்லாம் நல்லா ஹாப்பியா கொண்டாடிட்டு வீட்டுக்கு உட்காருவோம். டிவி ஆன் பண்ணா அங்க எங்கேயோ ஒரு மூலையில ஒரு ஊர்ல பூமிக்கடியில 2 பிளேட்டு கண்டபிடிக்கும் மோதி ஒரு 4-5 ஊர் போயிடுது. எர்த்துக்குவேக்ல 1/2 மணி நேரத்துக்குள்ள இவ்வளவு பெரிய சேதாரம் ஏற்பட்டதுன்னு காமிக்கும் போது அப்பாடி என்னடா இது அப்படின்னு பயங்கரமா இருக்கு. இன்னொரு இடத்துல தண்ணி அடிச்சுட்டு போறது.
காண்ற விஷயத்தை எல்லாத்தையும், தன்னுடைய வழியில வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் தண்ணி அடித்துக் கொண்டு போகிறது. ஒரு பக்கம் வருண பகவான், ஒரு பக்கம் வாயு பகவான், ஒரு பக்கம் பூமாதா, எல்லாருமே வந்து அழிவை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது, நம்ம ஊர்ல நமக்கு நன்மை, இங்க வந்து திருவிழா நடக்குது. இங்க நன்மை நடக்கிறது என்றால் அங்கு தீமை நடக்கிறது. இதுதான் இத ஒரே இடத்துல ஒரே பிக்சர்ல பார்க்கறதே நமக்கு பயங்கரமா தெரியுது. இது தனி கம்பார்ட்மெண்டா காட்டுங்க, அதை தனி கம்பார்ட்மெண்டா காட்டுங்க, நாங்க நிம்மதியா பாத்துட்டு போறோம். எதுக்குங்க இப்படி? வேணும்னா நாங்க அதை அணைச்சுக்குவோம்ல. அப்படிதான் நம்மளுடைய மைண்ட் செட் இருக்கே தவிர்த்து, எல்லாம் இப்படித்தான்ப்பா, இதுக்கப்புறம் அது, அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் அது இப்படித்தான் வரும் அப்படின்னு அட் ஏ டைம் காட்டும் போது அதை பாக்குறதுக்கான மெச்சூரிட்டி நம்மள்ட்ட இல்ல. ஏன்னா நம்ம எதை பாக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நாம இண்டிவிஜுவலா பாக்குறோமா இல்ல டோட்டலா பாக்குறோமா? டோட்டல பார்த்தோம்னா, விஸ்வரூப தரிசனத்தை பார்த்தோம்னா நமக்கு பயம் ஏற்படாது. ஏனென்றால் விஸ்வரூப தரிசனம் எல்லாம் கலந்தது என்ற அறிவோடு கூட நாம பார்க்கிறோம். ஆனா இண்டிவிஜுவல பார்க்கும்போது என்ன ஆகுறோம்னா, நம்ம இண்டிவிஜுவல் கிட்ட கனெக்ட் ஆறோம். ஏய், என்னோட தாத்தா உள்ள போறான் வாய்க்குள்ள. ஐயோ, அவன் தலையை நீ கடிக்கிறியே, அவனை நீ வந்து லேலி சேஃபே அப்படின்னு நீ அவனை போய் வந்து நீ நக்கி வழிச்சு திங்குறிய, ஐயோ அப்படின்னு ஒரு பதைப்பு ஏன் வருது? ஏன்னா நீ பாக்குறது வந்து அந்த அந்த தனிப்பட்ட மனிதனை பார்க்கிறாய். 2வது அத்தியாயத்திலே சொல்லிட்டாரு, இவங்க யாருமே இதுக்கு முன்னாடி இருந்தது இல்லப்பா, இதுக்கு பின்னாடி இருக்க போறது இல்ல, நீயும் இருந்தது இல்ல, நீயும் இருக்க போறது இல்ல, நத்வேவாகம் ஜாத்து நாசம், இதெல்லாம் சொன்னதுதான். ஆனாலும் அவனுக்கு இன்னும் உரைக்கல, அது உள்ளுக்குள்ள உரைக்கல. நம்மள மாதிரிதான் இருக்கான். நம்ம படிக்க படிக்க தானே எவால்வ் ஆறோம். அதனால அவனும் படிக்க படிக்கதான் எவால்வ் ஆகும். சுவாமிஜி வந்து ஒரு அழகான உதாரணம் சொல்லுவார். பரமார்த்தஜி, உன்னோட ஃப்ரெண்டை அழைத்து கொண்டு நீ ஏதோ ஒரு நல்ல பேக்ரவுண்ட் எல்லாம் நல்லா கிரீனா இருக்கிற இடத்துல போய் போட்டோ எடுக்க போற. அங்க போக்கஸ் வந்து நீ பேக்ரவுண்ட பண்ணினியானா ஃப்ரெண்டு போயிடுவான், ஃப்ரெண்டு பண்ணினியானா பேக்ரவுண்ட் போயிடுவான். நீ எதை பண்ணணும்? உனக்கு எது வேணுமோ அதை பண்ணணும் இல்லையா? எனக்கு போட்டோல எது வேணுமோ அதை பண்ணணும். இங்க அவன் எதை பண்ணினாங்கிறது இங்க விஷயம் இல்லை. நான் அந்த இண்டிவிஜுவலை போக்கஸ் பண்ணினேன் அப்படின்னா இண்டிவிஜுவலோட கனெக்ட் ஆயிக்கிறேன். அப்ப எனக்கு பயம், பதபதப்பு, இந்த இருமைகள் என்னை தாக்குறது. நான் பேக்ரவுண்ட போக்கஸ் பண்ணினேன்னா எல்லாம் அழகியா சூப்பர் அப்படின்னு அதோட விட்டுறேன். அப்ப நான் இந்த அகங்காரத்தோட மமகாரத்தோட இண்டிவிஜுவாலிட்டியோட கனெக்ட் பண்ணி ஒரு விஷயத்தையும் பார்க்கும்போது அது விஸ்வரூப தரிசனம் எனக்கு பயத்தையும் பீதியையும் அழுகையையும் கொடுக்கிறது. இதுல இருந்து எப்படிடா நான் வெளியில போவேன், என்ன வெளில விட்டா சரிதான், என்ன எப்படியாவது வெளில விட்டுருங்க அப்படிங்கிற அளவுக்கு இந்த 3D 4D படம் எல்லாம் பார்க்கறதுக்காக உட்காந்துட்டு அப்புறம் அது பயத்தை கொடுத்த உடனே அந்த கண்ணாடியை கட்டி தூக்க போட்டு ஓடுறாங்கல்ல. இந்த நிறைய நம்ம இப்ப வெளியூர்களுக்கெல்லாம் போகும்போது ஏதாவது ஒரு தீம் பார்க் எல்லாம் போனோம்னாக்கா இந்த பயமுறுத்துறதுக்குன்னே ஒரு டென்ட் மாதிரி ஒண்ணு போட்டு இந்த என்ன பேய் வீடு அப்படின்னு ஒண்ணு போட்டிருப்பான். திடீர்னு இப்படி இப்படி வந்து வந்து பயமுறுத்தும். நம்ம இப்படி சும்மா நடந்து போயின்னு இருக்கச்சு நமக்கு அது வந்து மித்யா அப்படின்னு அது ஒரு பெரிய நல்ல எக்ஸசைஸ். நமக்கு லோகம் மித்யா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அது வந்து அது என்ன, இப்ப யாரோ ஒரு ஆள் அந்த மாதிரி வேஷம் போட்டு வரான் அப்படிங்கிற அறிவோட நம்ம போவோமானா இல்ல, அந்த சூழ்நிலைகள் எல்லாம் நம்மள மாத்தி விட்டுரும். நம்ம அது சத்தியம் மாதிரி நினைச்சுட்டே உள்ள போய் பயந்து வெலவெலத்து போய் வெளியில எப்ப விட்டா போறோம்னு ஓடி வரும். இப்படிதான் நிறைய பேர் வருவாங்க. எதுக்கு சொல்றேன்னா எதை நான் போக்கஸ் பண்றேன்? நான் துவந்த்வ பயமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தை போக்கஸ் பண்றேன்னா இல்ல அதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தின் ஆதாரத்தை போக்கஸ் பண்றேன்னா, ஆதாரத்தை போக்கஸ் பண்ணும்போது எனக்கு மெச்சூரிட்டி இருக்கிறதுனால என்னால வந்து எனக்கு பயம்ங்கிறது வரமாட்டேங்குது. இன்னும் சொல்ல போனா பக்தி தான் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா அர்ஜுனனோட கதையில என்ன ஆச்சு அப்படின்னா அவன் பயந்து போயிட்டான். நாம எப்பவுமே வந்து இந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கும் பொழுது விஸ்வரூப தரிசனமாக இந்த பிரபஞ்சமாக மட்டுமே பார்க்கிறது கிடையாதுங்கிறது அர்ஜுனன்ல இருந்து தெரியுது நமக்கு. சோ த லேக் ஆஃப் மெச்சூரிட்டி அது என்ன ஆறுது அப்படின்னா, இந்த அநேக ரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன் மேல ஒரு பக்தி செலுத்துவதை விட பயத்தோடு கூடிய பக்தியை நான் செலுத்தும்படியுமாக ஆகிடுறது. இது அவ்வளவு கஷ்டமா இருக்கு எனக்கு அந்த அநேக ரூபமான ஈஸ்வரனை பார்க்கறதுக்கு. விஸ்வரூப தரிசனம்ங்கிறது இஸ் ஈக்குவல் டு அநேக ரூப பக்தி. நான் எப்படி பின்ன அரூப பக்திக்கு போறது? நிறைய பேருக்கு அரூப பக்தின்னு சொன்னாலே ஐயோ போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிர்குண பிரம்மம், வாட் இஸ் த சார்ம் இன் சீயிங் காட் லைக் தட்? ஏதோ ஒரு அழகான ஒரு ஹாரம் போட்டு இருக்கார், ஒரு நல்ல வந்து குண்டலம் போட்டு இருக்கார், ஒரு தோடுடைய செவியன்,
விடையேறியோர் தூவெண் மதிசூடின்னு ஏதாவது ஒண்ணு பாடி அப்படி காமிச்சா தானே நல்லா இருக்கும். ஒரு வர்ணனை இல்லாம என்னது அது? அது ஒண்ணும் கிடையாது, அது கவி காரியமா இருக்கு, அதுக்கு அக்கிரியமா இருக்கு, அதுக்கு கை கால் கிடையாது, அது ஆண்டும் இருக்கிறது, அது எங்கும் நிறைந்திருக்கிறதுன்னா எப்படி அவ்வில்லையா கெட்டிங் டு மை மைண்ட் எனக்கு வரமாட்டேங்கிறதுங்கிறது பெரும்பாலானவர்களுடைய எண்ணம். அது ஏன் அப்படின்னா அந்த மெச்சூரிட்டி வேணும், அந்த பக்குவம் வேணும். கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். நம்மளையே நிறைய பேர் அந்த இடத்துல அந்த ஸ்லாட்ல தான் இருப்போம். அப்ப என்னன்னா நம்ம இன்னும் அந்த ஸ்லாட்ல இருந்து வெளியில வரலன்னா நமக்கு அந்த இருமைகளை விட்டு வெளியில் இருமை வகை தெரியவில்லை அப்படின்னு. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் தான் பெருமை பிறங்கித்துள்ளது. அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த அர்ஜுனனுடைய இந்த நிலைமைய அவன் எக்ஸ்பிரஸ் பண்ணி முடிச்சுட்டான். அவன் சொல்லிட்டான், அப்பா தெய்வமே, நீ பழையபடி உனக்கு தேனைவ ரூபேன சதுர்புஜேனப்பா, நான் தயவு செஞ்சு நீ காமிச்சிரு, உன்னுடைய சதுர்புஜன் கிட்ட காமிச்சிரு, எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம் அப்படிங்கிறான். உடனே பகவான் சொல்லிடுவார், நோ ப்ராப்ளம்ப்பா, நீ கேட்ட நான் காமிச்சேன், வேண்டாமா வித்ட்ரா பண்ணிக்கிறேன், என்ன இருக்கு, சகசிரபாகோ அவ்வளவுதான், அப்படியே திருப்பி த்விபாகோ, ரொம்ப பெரிய விஷயமா எனக்கு, அதெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளமே இல்லப்பா, எல்லாம் வித்ட்ரால் அவ்வளவுதான் அப்படின்னு டக்கு வித்ட்ரா பண்ணின்றார் பகவான். நீ உன்னால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயத்திற்காக பயப்படாதே, குழப்பம் அடையாதே, நிறைய சொல்றார் பகவான். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, இதனால நீ விமூட பாவம் உனக்கு தேவையில்லை, நீ குழப்பம் அடைய வேண்டியதில்லை, உனக்கு என்ன மாதிரி ரூபம் வேணுமோ அந்த மாதிரி ரூபத்தில் நான் வருவதற்கு சித்தமா இருக்கிறேன், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, பயப்படாத, அழாத அப்படின்னு பகவான் சொல்ற. இன்னும் சொல்ல போனா ஆஸ்வாசப்படுத்துறார் அப்படின்னு சஞ்சயன் சொல்றார். இப்ப நமக்கு இங்கேருந்து ஒண்ணு தெரியுது, நமக்கு முதல்ல பகவான் சொன்னது வரைக்கும் பயப்படாதேங்கிறது வரைக்கும் தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அவர் ஒரு ஆக்ஷன் வேற பண்ணியிருக்காரு, ஆஸ்வாசப்படுத்திருக்காரு. அத சஞ்சயன் சொல்றார் நமக்கு. இந்த பயத்திலிருந்து வெளியே வரும்படியுமாக பகவான் அவனுக்கு அந்த ஆஸ்வாசத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு கன்சோல் பண்ணியிருக்காரு பகவான். இது வரைக்கும் நாம பார்த்தோம். இப்ப நம்ம அர்ஜுனன், அதுக்கப்புறம் அர்ஜுனன் பதில் சொல்றான். இந்த அர்ஜுனன் சொல்லக்கூடிய பதில நம்ம கேட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி பகவான் என்ன பதில் சொல்றாங்கிறத பார்க்கணும். இப்ப நம்ம இந்த ஸ்லோகங்களை படிக்கலாம். அர்ஜுன உவாச்ச திருஷ்ட்வேதம் மானுஷம் ரூபம் தவ சௌம்யம் ஜனார்தன இதானீமஸ்மி சம்வృத்தः சசேதாः பிரகிருதிம் கதः. ஹே ஜனார்தன, தீயவர்களை அழிப்பவனே, இதானீம் இப்பொழுது, இதம் இந்த, தவ தங்களுடைய, சௌமியம் இனிய, மானுஷம் மானுட, ரூபம் வடிவத்தை, திருஷ்ட்வா கண்டு, சம்ருத்தக நல்ல எண்ணங்களுடன் அமைதியானவனாக இருக்கிறேன், அஸ்மி இருக்கிறேன், சச்சேதாக என்னுடைய புத்தியுடன் கூடியவனாக, பிரகிருதி என் இயல்பான நிலையை, கதக அடைந்து விட்டேன். ஹே ஜனார்தனா, இப்பொழுது இந்த தங்களுடைய இனிய மானுட வடிவத்தை கண்டு நல்ல எண்ணங்களுடன் அமைதியானவனாக இருக்கிறேன், என்னுடைய புத்தியுடன் கூடியவனாக என் இயல்பான நிலையை அடைந்து விட்டேன். என்ன ஒரு எக்ஸ்பிரஷன் பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆயிட்டான் அப்படிங்கிறது தெரியறது இல்ல. இது நல்லதா இருந்தாலும் சரி, டிஸ்டர்பன்ஸா இருந்தாலும் சரி, அந்த டிஸ்டர்பன்ஸ் போய் மறுபடியும் தெளிவு வந்தாலும் சரி, எல்லாத்தையுமே குரு கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணணும். எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, அது ரொம்ப மஸ்ட். இப்ப நான் நல்லாதான் இருக்கேன், நல்லா இருக்கேன்னு உங்ககிட்ட சொல்லணும்னு அது அவசியம் இருக்கா? அப்படிங்கிற மாதிரி ஆக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு ஒரு பிரச்சனைன்னு குருட்ட போறோம், அப்புறம் அவர் நமக்கு அதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்றார், அந்த உபாயத்தினால நமக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தது, அதை தீர்க்கறதுக்கு அவர் மறுபடியும் அதுக்கு பிரதி உபாயம் எல்லாம் சொல்றார். அதுக்கப்புறம் நமக்கு அது கொஞ்சம் சரியாயிடுது அப்படின்னா சொல்றதுல என்ன பெரிய கஷ்டம்? அந்த சொல்றது அவனுடைய டியூட்டி அப்படிங்கறத இது காட்டுறது. அது மாத்திரம் இல்ல, எப்படி அவன் தன்னுடைய சேஞ்ச உணர்றான், எவ்வளவு ரிலீவ்டா இருக்கான் அப்படிங்கறத பகவான் கிட்ட அவன் எக்ஸ்பிரஸ் பண்றான். இந்த சேஞ்ச் அர்ஜுனனோட மைண்ட் அவ்வளவு டர்மாயில்டு மைண்டா இருந்திருக்கு.
இந்த விஸ்வரூபம் அப்படிங்கறது எடுத்துக்க முடியாத காரணத்தினால, அந்த இம்மெச்சூரிட்டி இருக்கிற காரணத்தினால, அந்த பயமும் பீதியும் அவனை நடுங்க செய்து, உடம்பும் மனசும் அப்படி ஒரு நடுக்கத்தோடு அது இருந்திருக்கிறது. இப்பேற்பட்டவனா, இப்பேற்பட்டதுதானா இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறதே அக்செப்ட் பண்ணிக்க முடியல இன்னும். அந்த அளவுக்கு உள்ள போகிறதுக்கு அது ரொம்ப பாடாப்படுறதுனால உடம்பெல்லாம் நடுங்கிறது, மனசெல்லாம் நடுங்கிறது, சொற்கள் வரல. நான் தழுதழுக்க கத்கதமாகி அவன் பேசுகிறான் அப்படின்னு அந்த பக்தி பூர்வமாக அவனுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் சொல்லும் பொழுது நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்ப எப்படி இருக்குன்னா ஒரு ஃபீல் குட் ஃபீலிங் வருது. அப்பாடி விட்டாச்சுப்பா. இப்ப நமக்கு ஒரு பெரிய ஒரு கோரமான காட்சியெல்லாம் காமிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு சாதாரணமா சுபம் போட்டாச்சுன்னா எப்படி இருக்கும்? அம்மாடி நல்ல வேலை. என்ன இவ்வளவு கோரமா காமிக்கிறான் அப்படின்னு இருக்கும் இல்லையா? நமக்கு அந்த மாதிரி காட்சிகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியில வரும் பொழுது மனசு ஒரு பதபதப்புல இருந்து வெளியில வந்துரும். அந்த பதபதப்புல இருந்து வெளியில வந்தவனாக அவன் இப்பொழுது இருக்கிறான். இப்போ நீ அப்ப என்ன ரூபத்தை காமிச்சிருக்கான்? ஸ்வகம் ரூபம். ஸ்வகம் ரூபம்னா என்ன? நான் உன்னுடைய இந்த மானுஷ ரூபம். நீ என்ன நான் கிருஷ்ண ரூபத்துக்கு வந்துட்டான்னு அர்த்தம், வந்துட்டாருன்னு அர்த்தம். இப்ப எங்க இருந்து? விஸ்வரூபத்திலிருந்து விஷ்ணு ரூபத்துக்கு சதுர்புஜம் கேட்டிருக்கான். கிருஷ்ணருக்கு சதுர்புஜமா இருந்திருக்கும், விஷ்ணுக்கு தான் சதுர்புஜம் இருந்திருக்கு. அவன் விஷ்ணு ரூபத்தை கேட்டான், சதுர்புஜம் கொடுத்தார். அதுக்கப்புறம் இப்ப மறுபடியும் பழையபடிக்கே கூட உட்கார்ந்து அந்த தேரோட்டி கிருஷ்ணன் ரூபத்துல வந்துட்டார். அதனால என்ன சொல்றான்? உன்னுடைய இந்த மானுஷம் ரூபம் இருக்கே, அந்த ரூபத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய எண்ணங்கள் என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா ரொம்ப அமைதியாயிடுத்துப்பா. இந்த டர்மாயில் எல்லாம் போயிடுது. சம்ருத்தக அப்படின்னா சம்ஜாத்தகன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நல்ல எண்ணங்களோடு கூட நான் இப்போ இருக்கேன். நான் ரொம்ப அமைதியா இருக்கேன். எனக்கு ரொம்ப இப்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு மைண்ட் இருக்கு. ரொம்ப ஃபீல் குட்டா இருக்கு, ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. எனக்கு இப்போ எந்த பயமும் இல்லை, எந்த நடுக்கமும் இல்லை. அப்படி இருக்கு என்னுடைய மனம். அது மாத்திரம் இல்ல, சச்சேதாக என்னுடைய இயல்பு நிலைமைக்கு நான் என்னுடைய இயல்பான புத்தி எப்படி யோசிக்குமோ அப்படி வந்துட்டேன் நான். இதுக்கு முன்னாடி என் புத்தி என்னுடைய வசத்திலேயே இல்ல. எதையோ பார்த்து பார்த்து எப்படி எப்படி எல்லாமோ பயந்து நடுங்கி கொண்டு இருந்தது. இப்பதான் நான் என்னுடைய சொந்த கேரக்டருக்குள்ள நான் வந்துட்டேன் இப்ப நான். அதுதான் இப்ப இங்க எக்ஸ்பிரஷன். நான் இப்ப பழையபடி நான் இயல்பு நிலைக்கு திரும்பினேன். சுவாமிஜி ஜோக்கா சொல்வர். இந்த இதெல்லாம் புயல்லாம் அடிச்ச உடனே மக்கள் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பியதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவர் இயல்பு நிலைக்கு அவனுடைய மனமானது ஏற்பட்டது. அததான் பிரகிருதிம் கதக அப்படிங்கிற அதே வார்த்தையே தான் போட்டிருக்காரு அவரே. இயல்பு நிலைக்கு நான் திரும்பி இருக்கிறேன். இயல்பாக நான் எப்படி இருப்பேனோ, உன்னை எப்படி பார்ப்பேனோ, நான் நீ போய் ரதம் ஸ்தாபய மேச்சுதான்னு உன்னை போய் சொன்னேனே, அங்க போய் நிறுத்து அப்படின்னு, அந்த மாதிரி இப்ப நான் உன்னோட எனக்கு டேர்ம்ஸ் வந்துடுது. ஏன்னா உன்னை ஆன்னு பார்த்தேன், அப்புறம் அச்சுச்சோன்னு பார்த்தேன், அப்புறம் பகவானேன்னு பார்த்தேன். இப்ப சாதாரணமா கிருஷ்ணா அங்க போப்பா, இங்க வாப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் இயல்பாயிட்டேன். எனக்கு அந்த பயம், நடுக்கம் இது எல்லாமே போயிடுது. நான் என்ன ஆயிடுத்துனா அவனோட பழைய நிலைமை, அந்த இண்டிவிஜுவாலிட்டி ரீகெயின் ஆயிடுது அப்படிங்கிறத காமிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்துல இப்ப பகவான் இனிமே சொல்ல போறார். என்ன சொல்ல போறார் அப்படின்னா, இந்த தர்சனம் அவ்வளவு ஒண்ணும் ஈஸி கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொல்ல போறார். ஸ்ரீ பகவானுவாச்ச சுதுர்தர்ஷமிதம் ரூபம் திருஷ்டவானசி யன்மம தேவாப்யஸ்ய ரூபஸ்ய நித்யம் தர்ஷன காங்க்ஷிணः. சுதுர்தர்ஷம், தர்ஷம் அப்படின்னாலே பாக்குறது. துர்தர்ஷம்னா கஷ்டமானது. சுதுர்தர்ஷம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் பாக்குறது, காண்பதற்கு அரிதான அப்படின்னு, கிடைக்காது அவ்வளவு ஈஸியா அப்படின்னு. மம என்னுடைய, இதம் இந்த, ரூபம் வடிவமான, யத் எதை, திருஷ்டவான் அசி நீ கண்டாயோ, தேவாக அப்பி தேவர்களும், நித்தியம் எப்பொழுதும், அஸ்ய இந்த, ரூபஸ்ய வடிவத்தினுடைய, தர்ஷன காங்க்ஷிணக தர்சனத்தை பெற விரும்புபவர்களாக இருக்கிறார்கள். என்ன சொல்றார்? இது எவ்வளவு வசதியானது அப்படிங்கிறத காட்டுறார் இல்லையா? அதனால சொல்றார், காண்பதற்கு அரிதான என்னுடைய இந்த வடிவமான எதை நீ கண்டாயோ. அப்படி எதை நீ கண்டாயோன்னா என்ன அர்த்தம்? இந்த விஸ்வரூபத்தை எதை நீ கண்டாயோ, தேவர்களும் எப்பொழுதும் இந்த வடிவத்தினுடைய தரிசனத்தை பெற விரும்புபவர்களாக இருக்கிறார்கள்.
இது அவ்வளவு ஈஸி இல்லப்பா. இந்த விஸ்வரூப தரிசனம் கிடைக்கிறது அப்படிங்கிறது. ஏன்னா தேவர்களே என்ன பண்றாங்க? நித்தியம் தர்சன காங்க்ஷினக. தட் வெரி வேர்ட் இட் செல்ஃப் சேஸ் அவர்களுக்கும் அது கிடைக்கிறது இல்ல. அவ்வளவு சும்மா போறோம் வரவன் எல்லாம் கூப்பிட்டு வாப்பா உனக்கு விஸ்வரூப தரிசனம் தரேன், வாப்பா உனக்கு விஸ்வரூப தரிசனம் தரேன், கிடைச்சிருக்கா என்ன கூட்டு கூட்டு காமிச்சுட்டு இருக்கிறதுக்கு. அப்படி காமிக்கிறது இல்லைன்னு ஏற்கனவே சொன்னார். இது இதனால கிடைக்காது, தானத்தினால கிடைக்காது, இது யஜ்ஞத்தினால கிடைக்காது, இது வேதத்தினால. அடுத்த ஸ்லோகமும் அதேதான். அது மாதிரி கிடைக்காது கிடைக்காதுன்னெல்லாம் சொன்னாரா இல்லையா? அது மாதிரி இது அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடையாது. நீ எந்த மாதிரியான ஒரு தரிசனத்தை நீ பார்த்த, இட்ஸ் நாட் குளோரிபிகேஷன். நீங்க அப்படி புரிஞ்சுக்காதீங்க. என்ன உன்னை காமிச்சுட்டு சும்மா இது கிடைக்காது கிடைக்காதுன்னுட்டு பெரிய அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா அது நிஜமாவே கிடைக்காது. ஏன் கிடைக்காது அப்படின்னா அதுக்கு ப்ரீ குவாலிஃபிகேஷனே ஏகப்பட்டது இருக்கு. அதை பாக்குறதுக்கு இப்ப அவனுக்கு குவாலிஃபிகேஷன் மட்டமா கம்மியா இருந்து, அதனால அவன் மெச்சூரிட்டி கம்மியா இருந்து அதனால அவனுக்கு பயம் வருதுன்னா, முதல்ல காமிக்கிறதுக்கே அவன் பெறக்கூடிய குவாலிஃபிகேஷன் எவ்வளவு இருக்கணும். சும்மா கொடுத்துருவாங்களா? இவ்வளவு பெரிய ஒரு ஒரு விஸ்வரூப தரிசனத்தை சும்மா கொடுத்துட முடியுமா? நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த விஸ்வரூப தரிசனம் என்பது என்ன அப்படிங்கறத அகெயின் அண்ட் அகெயின் எனக்கு இன்வேரியபிளி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த சாப்டர் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த கிளாஸ் வரைக்கும் ஒரு கிளாஸ்லயும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். விஸ்வரூப தரிசனம் என்பது எதையோ பார்ப்பது அல்ல, எப்படி பார்ப்பது அப்படிங்கிறதுதான். விருப்பு வெறுப்பற்ற மனநிலையுடன் இந்த உலகை பார்ப்பதுதான் விஸ்வரூப தரிசனம். தயவு செய்து இதை மட்டும் மனசுல கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். என்னமோ காமிச்சாராம்ப்பா கிருஷ்ணர் அப்படி காமிச்சாராம் இப்படி காமிச்சாராம், அந்த வர்ணனை அப்படி இருந்தது இப்படி இருந்தது, அது மாத்திரம் மண்டையில ஏறி பிரயோஜனமே கிடையாது. இது என்ன பாக்குறதுக்கு, என்ன பார்க்க சொல்றார் அவர் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமே தவிர்த்து வேற ஒண்ணும் இல்லை. அதனால இங்க இது ஏன் அவ்வளவு துர்லபம் அப்படின்னு சொல்றதுன்னா, இதுக்கான ப்ரீ குவாலிஃபிகேஷன் நிறைய இருக்கு. சொல்ல போனா இது ஏதோ அர்ஜுனன் டிசர்வ் பண்ணா, அவனுக்கு அருகதை இருந்தது அதனால கொடுத்தாச்சு, இல்லைன்னா அவன் தன்னோட ஃப்ரெண்ட் அதனால கொடுத்தாச்சு, இல்லைன்னா தன்னோட சிஷ்யன் அதனால கொடுத்தா, அப்படிலாம் ஒன்னும் கொடுக்கல. அவன் நிறைய பக்தி பண்ணிருக்கான், அவன் சரண்டர் பண்றான். சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம், நீ எது எனக்கு ஸ்ரேயசோ அதையே தருவாயாதான்னு ஆரம்பத்துல விழுந்தானே கால்ல. அந்த சரண்டருக்காக வேண்டியும் அந்த டிவோஷனுக்காக வேண்டியும் சரி காமிப்போம், அவனால தாங்க முடிஞ்சா தாங்கட்டும், இல்லைனாலும் வித்ரா பண்ண போறோம், அவ்வளவுதான். பகவான் தன்னுடைய பக்தனுக்கு அவர் செய்த அனுகிரகமாக இதை காண்பித்திருக்கிறார். அது மாத்திரமில்லை, இதை காட்டுறது இல்ல, இது மாதிரிதான் இந்த உலகத்தை பார்க்கணுங்கிற ஒரு இன்சைட்டை கொடுக்கிறார் பகவான். உலகம் இப்படித்தான் இருக்கு. நீ உன்னோட கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு ஃப்ரேம்ல என்ன தெரியுறதோ அதை வச்சு உலகத்தை எடை போடாத. உன் கண்ணுக்கு தெரியாத ஃப்ரேம்ஸ் எவ்வளவோ இருக்கு உலகத்துல. அந்த ஃப்ரேம்ஸ்ல எல்லாம் என்ன நடக்கிறதுனே உனக்கு தெரியாது. ஆனா நீ என்ன பண்றனா, இந்த உலகமே இப்படிதான் நீ இடம் போட்டு உட்கார்ந்துருக்க. அதுக்கெல்லாம் உனக்கு ரைட் இல்ல. அதனால பார் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா எப்படி இருக்கு, see the full picture now அப்படின்னு காமிச்சிருக்காரு இல்லையா? அது அவ்வளவு சுலபம் அல்ல அப்படிங்கிறார் பகவான். இத பாக்குறதுக்கே முதல்ல என்ன சுவாமிஜி சொல்றாரு, இத பாக்குறதுக்கே முதல்ல என்ன வேணும்னா பிராட் அவுட்லுக் வேணும். எல்லாம் நம்மளுதுதான் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு பரந்த மனப்பான்மை இருந்தாதான் இந்த விஸ்வரூப தரிசனத்தை உண்மையிலேயே என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும். நீங்க யோசிச்சு பாரு, சுவாமிஜி ரொம்ப சிம்பிளா போட்டுடுது. விருப்ப வெறுப்பற்ற பார்வை அப்படிங்கிறது என்ன? எல்லாரும் இன்க்ளூட் பண்ணக்கூடிய ஒரு பார்வை. அவன் கீழே, அவன் மேல, அவன் குட்டை, அவன் நெட்டை, அவன் கருப்பு, அவன் வெள்ளை, நீயே ஜட்ஜ் பண்ற, நீயே உன்னோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம் கொண்டு திணிக்கிற ஒரு விஷயத்துலயும். இதுதான் படைப்பு. இந்த படைப்பு என்னுடையது, இதை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும், இப்படித்தான் இந்த படைப்பு இருக்கிறது என்ற அக்செப்டன்ஸ் இஸ் மோர் நீடட். அதனாலதான் இந்த விஸ்வரூப தரிசனம் இவ்வளவு இம்பார்ட்டன்டே. மத்தபடி விஸ்வரூப தரிசனத்துல அந்த காட்சிகளுக்கு முக்கியத்துவங்கிறது என்ன பொறுத்தின வரைக்கும் கிடையாது. என்னன்னா என்ன ஆட்டிடியூட டெவலப் பண்றது இந்த விஸ்வரூப தரிசனம். எனக்கு நான் தெருவுல நடந்து போகும்போது எதை பார்த்து அசூயைப்படுறதுக்கு இங்க ஒண்ணும் இல்லை. யாருமே, ஒரு பிச்சைக்காரனே இருக்காரு தெருவுல அவர் ஏதோ ரேக்ஸ் போட்டுட்டு இருக்காரு அப்படின்னா கூட கிட்ட போக மாட்டேன் அப்படின்னு இல்லை. என்னால முடிஞ்சா அவருக்கு ஹெல்ப் பண்ணுவேன், முடியலைன்னா வெறுக்காம நான் மாட்டுக்காவது போவேன் என் வேலையை பார்த்து கொண்டு. அந்த அளவுக்காவது என் மைண்ட் மெச்சூர் ஆகுமா ஆகாதா? எல்லாவற்றையும் இன்க்ளூசிவா பாக்குறதுக்கு கத்து கொடுக்கறது தான் இந்த விஷயம். அது தேவர்களுக்கு கூட வரலங்கிறார் பாருங்க. அங்கதான் இருக்கு நமக்கு க்ளூ.
தேவர்களுக்கு கூட அந்த விஸ்வரூப தரிசனத்திற்கான மைண்ட் செட், அந்த விருப்பு வெறுப்பற்ற தன்மை. அதனாலதானே தேவலோகத்திலேயே அவ்வளவு சண்டைகள் எல்லாம் பார்க்கிறோம் நம்ம. அப்ப அவர்களுக்கு கூட கிடைக்காத தரிசனம் அப்படின்னு அதை குளோரிஃபை பண்ணது. இட் இஸ் நாட் சிம்பிளி குளோரிபிகேஷன்ங்கிறதுக்காக நான் இத்தனையும் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. அதனால இது எதனால கிடைக்கிறது அப்படின்னா, படிக்கிறதுனால இது கிடைக்கிறது. இந்த பகவானுடைய அந்த ட்ரூ நேச்சர் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறது மூலமாவும், என்னுடைய நேச்சர் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறது மூலமாவும், ஜீவன், ஈஸ்வரன், ஜெகத் இது மூன்றுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறது மூலமா மட்டும்தான் நமக்கு இது கிடைக்கிறது. அப்படி தெரிந்து கொண்டோம், உண்மையிலேயே புரிந்து கொண்டோம்னா நம்ம என்ன மைண்ட் செட்ல இருப்போம்? வசுதைவ குடும்பகம். எல்லாமே வசுதைவ குடும்பகத்துக்குள்ளதான் வருது. இங்க யாரும் அந்நியமே கிடையாது. நான் சொல்றது இதெல்லாம் மைண்ட்ல இருக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் பிராக்டிக்கலா கொண்டு போய் போடுறதுக்கு நான் சொல்லல. அது எவ்வளவு தூரம் சாத்தியம்ங்கிறதே நமக்கு கொஸ்டின் மார்க் தான். ஆனா எவ்வளவு சாத்தியமோ, எங்க சாத்தியமோ அங்க பண்ணணும். அதுக்காக நான் இதை வச்சிருக்கேன், என்கிட்ட இப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இயற்கைக்கு மாறான விஷயங்களை எல்லாம் பண்ணக்கூடாது. அதையும் நான் ஒரு டிஸ்கிளைமரா முன்னாடியே சொல்லிடுவேன். அப்ப இந்த வசுதைவ குடும்பம்ங்கிறது அப்பதான் என்னுடைய மனசுல விருப்பு வெறுப்பே இருக்காது. நான் எல்லாவற்றையும் இருப்பது இருக்கும்படியுமாக நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த சித்த விஷாலதா, அதைத்தான் இந்த விஸ்வரூப தரிசனமானது கொடுக்கிறது. அதைத்தான் தேவர்களும் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எப்பயாவது கிடைக்காதா நமக்கு? நித்தியம் தரிசன காங்ஷினக. காங்ஷினகன்னு சொல்லும் பொழுதே அது ரொம்ப ஏக்கத்தோடு கூடிய ஒரு ஆசை அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. இந்த சாஸ்திரத்தை படிச்சா பத்தாது, இதை எந்த அளவுக்கு அனுஷ்டானத்துல கொண்டு வருது அப்படிங்கறத திங்க் பண்ணணும். அனுஷ்டானம் பண்றதுலயும் ஒரு நெறிமுறை இருக்கு. அந்த நெறிமுறைப்படி பண்ணணும். அதுக்குதான் பகவான் நமக்கு கிளியரா சொல்றாரு, உன்னோட தர்மத்தை மாத்திரம் பண்ணிட்டு போ. யூ டோன்ட் ஜட்ஜ் வாட் இஸ் ஹியர். அது என் வேலை, நான் பாத்துக்கிறேன். நான் தான் இதனோட நியந்தா, நான் தான் கிரியேட்டர். எனக்கு தெரியும் எங்கெங்க என்னென்னலாம் ஆர்டர்ஸ் இருக்கு அப்படின்னு. அதை நான் நிர்வாகம் என் பொறுப்பு. உன் வேலை என்ன? அனன்யாஸ் சிந்தயந்தோ மாம் ஏ ஜனாः பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். நீ இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்ற ஜட்ஜ்மெண்ட்குள்ள போகாம உன் கடமையை மட்டும் பண்ணு, உன் வேலையை பண்ணு. அந்த வேலையை ஈஸ்வரார்ப்பணமா பண்ணு, பக்தியோட பண்ணு, அனன்ய சிந்தனையோட பண்ணு. இது போறோம் உனக்கு அப்படின்னு அங்கேயே சொல்லியாச்சு. 9வது அத்தியாயம் 22லயே சொல்லியாச்சு இதெல்லாம். ஸ்டில் இத பிராக்டிக்கலா காமிச்சதுக்கு அப்புறமா இது கிடைக்கிறது அவ்வளவு கஷ்டமப்பா. இது தேவர்களுக்கு கூட கிடைப்பது இல்லை. நான் அப்படி ஈஸியா கொடுக்கறது கிடையாது. அப்ப இந்த விருப்பு வெறுப்பற்ற அந்த பார்வைங்கிறது இருக்குல்ல, அதுக்கு நாம we have to aspire. நம்ம அதுக்காக ஆசைப்படணும். பகவானே எனக்கு இந்த உலகத்தின் மீது விருப்பு வெறுப்பற்ற பார்வையை கொடு. அதுதான் நம்மளுடைய முக்கியமான பிரார்த்தனையா இருக்கும். அப்பதான் நான் இன்க்ளூசிவா இருக்க முடியும். எல்லா விஷயங்களிலும் நான் என்னை பார்க்க முடியும், எல்லாவற்றிலும் நான் இறைவனை பார்க்க முடியும். யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வஞ்சமயி பஷ்யதி சர்வபூதஸ்தம் ஆத்மானம். இதெல்லாம் ஞாபகம் வரணும் நமக்கு. அப்படி இருக்கக்கூடியவனுக்குத்தான் அது நஷ்டம் அடைவதில்லைன்னு ஏன் சொன்னார் அவர்? என்ன அந்த ஞானபூர்வகமான பார்வை, இந்த உலகத்தை பற்றிய பார்வையானது ஞானபூர்வகமான பார்வையாக அது இருக்க வேண்டும். ஜட்ஜ்மெண்ட் வேண்டாம், வேலிடேஷன் வேண்டாம், யாரையும் நாம குறைத்தும் மதிப்பிட போவதில்லை, யாரையும் ஒசத்தியும் மதிப்பிட போவதில்லை. பார்க்கும் அனைத்திலும் இறைவனை மாத்திரம் பார்த்து கொண்டு நம் வேலையை பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். இதுதான் பகவான் எதிர்பார்க்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது ஈவன் தேவர்களுக்கு கூட கிடைப்பதில்லை. அது உனக்கு நான் காண்பிச்சு கொடுத்தேன் அப்படிங்கிறத சொல்ற. அடுத்த ஸ்லோகம், நாகம் வேதைர்ன தபசா நதானேன சேஜ்யயா சக்ய ஏவம் விதோ திரஷ்டும் திருஷ்டவானசி மாம் யதா. யதா எவ்வாறு, மாம் என்னை, திருஷ்டவானசி தரிசனம் செய்திருக்கிறாயோ, ஏவம் விதக அவ்வாறான, அகம் நான், வேதைகி வேதங்கள் மூலமும், திரஷ்டும் ந சக்கியக காணப்பட முடியாது, தபசான தவத்தாலும் முடியாது, தானேன தானத்தினாலும் முடியாது, ஈஜ்யான பூஜை யஜ்ஞங்கள் பூஜைகள் வேள்விகள் இவற்றாலும் கிடையாது. எவ்வாறு என்னை தரிசனம் செய்திருக்கிறாயோ அவ்வாறான நான், விஸ்வரூபம், அவ்வாறான நான்
வேதங்களின் மூலமும் காணப்பட முடியாதவன், தவத்தாலும் முடியாது, தானத்தாலும் முடியாது, பூஜை அல்லது வேள்விகள் மூலமும் காண முடியாது. இது ஒரே சேம் ஸ்லோகா நம்ம என்ன பார்த்தோம், திருஷ்டுப் சந்தஸ்ல பார்த்தோம். எங்கன்னா 48வது ஸ்லோகம் பாத்தீங்கன்னா, நவே நவேத 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 யஜ்ஞாத்யயனைர்ன தானைஹின்னு அந்த ஸ்லோகம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்லோகமும் இந்த ஸ்லோகமும் மாறுபாடே கிடையாது. அது திருஷ்டுப் சந்தஸ், இது அனுஷ்டுப் சந்தஸ், அவ்வளவுதான் டிஃபரன்ஸே தவிர்த்து மத்தபடி எல்லா விஷயமும் நீங்க பாத்தீங்கன்னா வேதத்தினால் அறிய முடியாது, இதுல யஜ்ஞத்தினால் அறிய முடியாது, தானத்தினால் அறிய முடியாது அப்படிங்கிறது எல்லாமே இதுல சேம் தான். இங்க என்னன்னா திருப்பியும் ஒரு தடவை அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்லை, ஏன்னா நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் 48வது ஸ்லோகத்துக்கு. உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா தயவு செஞ்சு அந்த ஸ்லோகத்தை நீங்க ஒரு தடவை போட்டு கேட்டு பாருங்க. நான் இப்ப என்ன சொல்லறதுக்கு விரும்புறேன் இந்த ஸ்லோகத்துல அப்படின்னு சொன்னா, இந்த புகழ்ச்சி இதையும் நான் அங்கேயே சொல்லியிருக்கேன். எப்படி சொன்னேன் அப்படின்னா, ஒன்னத்தை ஒசத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா இன்னொன்னத்தை கொஞ்சம் தாழ்த்தி சொல்லணும் அப்படி, அந்த ஒரு விஷயத்த மாத்திரம் ஞாபகப்படுத்து. ஏன்னா இந்த வேதத்தால கிடைக்காது, யஜ்ஞத்தால கிடைக்காது, தானத்தால கிடைக்காது, எதனாலையும் கிடைக்காதுன்னு சொல்லியாச்சுன்னா அப்ப எதுக்கு வேதம், எதுக்கு யஜ்ஞம், எதுக்கு தானம் அப்படின்ற ஒரு எண்ணம் அது வரக்கூடாது. இங்க முமுட்சுத்துவம் அப்படிங்கறத போக்கஸ் பண்றார். யாருக்கு முமுட்சுத்துவம் இருக்கோ, யாருக்கு இந்த புருஷார்த்த நிச்சயம் இருக்கோ அவனுக்குத்தான் இது கிடைக்கும். அப்ப அவனுக்குத்தான் இந்த சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி நிதித்தியாசனத்தின் மூலமாக இந்த இறைவனை நன்றாக உணர்ந்து கொள்ள அவன்தான் விழைகிறான். அவனுக்குத்தான் இது சாத்தியம்னு சொல்லறதுக்காக வேண்டி வெறும் வேதத்தை மாத்திரம் படிக்கிறவருக்கோ, வெறும் யஜ்ஞத்தை மாத்திரம் பண்றவர்களுக்கோ, வெறும் தானங்கள் மாத்திரம் பண்ணி கொண்டு இருக்கிறவர்களுக்கோ சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது. இது அர்த்தவாதம் அப்படின்னு பேர். அதிசயோக்தின்னு சொன்னேன் அன்னைக்கு. அதே மாதிரிதான் இந்த வேர்டும் அர்த்தவாதம் அப்படின்னு சொன்னா இத ஒசத்தி சொல்லறதுக்காக வேண்டி இத கொஞ்சம் இறக்கி சொல்றது. அதனால இது ரொம்ப மட்டும் இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு இல்ல. போக்கஸ் எங்கன்னு மட்டும் பாருங்க. போக்கஸ் எங்க இருக்குன்னா விருப்பு வெறுப்பு அற்ற பார்வை. நம்ம வேதம் படிக்கிற போதோ இல்ல எம்பள அறியாம வந்துரும் விருப்பு வெறுப்பு. ஏன் தெரியுமா, நானாக்கும் வேதம் படிக்கிற இதுல பிறந்திருக்கேன், இது நமக்கு என்ன இதுவா பெருமையா? யோசிச்சு பாருங்க, என்ன பெருமை இருக்கு அதுல? நீ அங்க பிறந்திருக்க, நீ வேதம் படிக்கிற, இதுல ஒரு பெருமையா அப்படின்னு மத்தவங்களுக்கெல்லாம் அது ஒரு வருத்தத்தை கொடுக்கும். எது இந்த பெருமை? இந்த பெருமை ஏன் வருது? ஏன்னா நான் என்னோட இண்டிவிஜுவாலிட்டியோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வேதத்தை சொல்லும் போதோ இந்த வேதத்தை நான் அத்தியனம் பண்ணும் போதோ நான் அந்த இண்டிவிஜுவாலிட்டியோட கனெக்ட் பண்ணிட்டு தான் நான் பண்றேன். இண்டிவிஜுவாலிட்டி அழிச்சுட்டு நான் பண்ண முடியறது இல்ல. ஏன்னா அங்க கர்மா இருக்கு. கர்மா எங்க இருக்கோ அங்க இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு. இண்டிவிஜுவாலிட்டி எங்க இருக்கோ அங்க ராகத்வேஷம் இருக்கு. ஆனா விஸ்வரூப தரிசனத்துல ராகத்வேஷம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் எக்ஸ்பிளைன் திருப்பி திருப்பி பண்றேன். இது ராகத்வேஷம் இல்லாத ஒரு மனநிலையை போக்கஸ் பண்ண சொல்றதே தவிர்த்து இந்த வேதம் யஜ்ஞம் தானம் இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறது அல்ல இந்த ஸ்லோகங்களினுடைய நோக்கம். 48, 53 ரெண்டு ஸ்லோகமுமே ஒரே விஷயத்தை தான் சொல்றது. ஆனா ரெண்டுத்துலயுமே நீங்க புரிஞ்சுக்கணும், நம்ம அந்த டீடைல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு இருந்தா கூட போக்கஸ் என்னங்கிறத மாத்திரம் புரிஞ்சுக்கணும். சரியா? ஏன்னா இங்கேயேதான் 2வது அத்தியாயத்துல கர்ம காண்டத்தை நல்லா கண்டனம் பண்ணிருக்காரு. யாமிமாம் புஷ்பிதாம் வேதாம் விவசாயாத்மிகா புத்தி. 41வது ஸ்லோகத்துல இருந்து 46வது ஸ்லோகம் வரைக்கும் கர்மகாண்ட அடி. அப்ப கர்மகாண்டமே தேவையில்லைன்னு அர்த்தமா என்ன? அப்படி கிடையாது. ஏன்னா கர்மகாண்டம் இல்லாம எப்படி நான் யாக யஜ்யங்கள்லாம் பண்றது, எப்படி நான் இந்த பூமிக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தேவான் பாவயத்தானே தே தேவா பாவயந்துவகான்னு அடுத்த 3வது அத்தியாயத்துல வருதே. சக யஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதிகின்னு எல்லாம் வருதே. அப்ப கர்மகாண்டம் வேண்டான்னு சொல்லல. கர்மகாண்டம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வேணும். ஞான காண்டத்திற்கு வரும் பொழுது ஞான காண்டத்திற்கனுடைய பெருமையை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் பகவானுடைய போக்கஸே தவிர்த்து கர்ம காண்ட நிந்தனை பகவானுடைய போக்கஸ் இல்ல. இது அது மாதிரிதான் இங்கேயும் இந்த வேதம் யஜ்ஞம் தானத்தெல்லாம் மட்டமா நினைக்கிறார் பகவான். அப்படி கிடையாது. அதை விட விருப்பு வெறுப்பற்ற பார்வையை உசத்தியாக நினைக்கிறார் அப்படிங்கறத மாத்திரம் நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்தது பக்தியா த்வனன்யயா சக்ய அஹமேவம் விதோர்ஜுன ஞாதும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப. ஹே பரந்தப, ஓ எதிரிகளை வாட்டுபவனே, ஹே அர்ஜுன, ஓ அர்ஜுனா, அனன்யயா பக்தியா து,
அனன்யயா பக்தியா. இது வந்து பகவானை தவிர வேற எதுலயும் பக்தி வைக்காம அப்படின்னு நம்ம வாச்சியார்த்தம் பண்ணக்கூடாது. குறிப்பு பொருள் தான் இங்க ரொம்ப முக்கியம். குறிப்பு பொருள் என்ன அப்படின்னா, சாதன சதுஷ்டய சம்பத்தியுடன் கூடிய சாஸ்திர விசாரத்துடன் கூடிய பக்தியால். எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த மாதிரி பொழிப்புரை கிடைக்குமான்னு தெரியல. சுவாமிஜியோட ஸ்பெஷாலிட்டி அதெல்லாம். மட்டுமே அந்த பக்தியால் மட்டுமே ஏவம் வித இவ்வாறான வடிவம் உடைய அகம் நான் தத்வேன உள்ளவாறு ஞாத்தும் அறிவதற்கும் திரஷ்டும் ச காண்பதற்கும் பிரவேஷ்டும் ச அடைவதற்கும் ஆத்மாவாக தன்னை உணர்வதற்கும் அடைவதற்கும்னு போடும் பொழுது பிராக்கெட்ல ஆத்மாவாக தன்னை உணர்வதற்கும் அப்படின்னு போட்டுக்கோங்க. சக்கிய உரியவன். ஹே பரந்தப, ஹே அர்ஜுன, அனன்ய சாரி சாதன சதுஷ்டய சம்பத்தியுடன் கூடிய சாஸ்திர விசாரத்துடன் கூடிய பக்தியால் மட்டுமே இவ்வாறான வடிவமுடைய நான் உள்ளவாறு அறிவதற்கும் காண்பதற்கும் அடைவதற்கும், அதாவது ஆத்மாவாக தன்னை உணர்வதற்கும் உரியவன். இது ரொம்ப அழகா பகவான் இந்த அத்தியாயத்தை நிறைவு பண்ற. நீ எனக்கு தினம் நிச்சயம் நித்தியம் லட்சார்ச்சனை பண்ணு, அதுவே போறோம், அதுவே உனக்கு எல்லாம் கிடைச்சிரும்னு பகவான் சொல்லவே இல்லை. அதுல இருந்தா நமக்கு புரிஞ்சுக்கணும் இந்த விஸ்வரூப தரிசனத்தினுடைய பயன் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அரூப ஞானத்தை பற்றி நாம் அரூப பிரம்மத்தை பற்றிய ஞானத்தை நாம் அடைவதற்கு திஸ் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன். இத கரெக்டா புரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்ன விருப்பு வெறுப்பற்ற பார்வை அப்படிங்கிறது வந்தாதான் நான் வேலிடேட்டிங் பார்வை. அப்படி வந்ததுனா தான் நம்மளால இந்த ஆதாரத்தை மாத்திரம் போக்கஸ் பண்ண முடியும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னா, இந்த மேம்போக்காக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை சும்மா போக்கஸ் பண்ணிட்டு உட்காந்துருப்போம். அதுல இருக்கிற நல்லதும் கெட்டதும் நம்ம மைண்டுக்கு வந்து போயிட்டு இருக்கும். அதை வேலிடேட் பண்ணிட்டே இருப்போம். போக்கஸ் அப்படியே கம்ப்ளீட்டா இதை பிளார் ஆக்கிட்டு நம்ம ஆதாரத்துக்கு போக்கஸ கொண்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, இங்க விருப்ப வெறுப்பே கிடையாது, எனக்கு இதுல எந்த வேலிடேஷனும் இல்லை அப்படின்னு சொன்னா, அப்போதான் என்னால அந்த உண்மையை புரிந்து கொள்ள முடியும். அப்படிங்கிறதுனால இங்க என்ன சொல்ற, இது எப்படி வரும்? உடனே வந்துருமா? இன்னைக்கு நான் போய் உக்காந்துக்கிறேன், இப்ப விருப்பு வெறுப்பற்ற பார்வை வேணும்னு நினைக்கிறேன், டக்குன்னு ஒரு போன் வருது. ஐயோ கர்மம், இந்த போனா அப்படி வெறுப்பு வரல. வேற ஒரு போன் வந்து ஹை இவங்களா அப்படின்னு விருப்பு வருது. எல்லாம் வந்துட்டே இருக்கு. விருப்பு வருது, வெறுப்பு வருது, விருப்பு வருது, வெறுப்பு. இப்படி வராது. அப்படி ஒரே நாள்ல போயிடாது. அதுக்குதான் சாதன சதுஷ்டய சம்பத்தி பரிபூர்ணமாக அதிகாரி விசாரக நம்ம படிச்சிட்டோம் தத்துவபோதத்துல. நிறைய பேர் அதுக்கு இதெல்லாமும் குவிஸ் எல்லாமும் அட்டன் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்லயே அதெல்லாம் முடிஞ்சு போயிருக்கு. ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த சாதன சதுஷ்டய சம்பத்திங்கிறது கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஃபர்ஸ்ட் இதுல மட்டும் செமஸ்டர்ல மட்டும் எழுதி டிக்கு வாங்கிட்டா போறோம் அப்படி நினைக்காதீங்க. இது செமஸ்டர் கல்வி கிடையாது. இது லைஃப் லாங் இருக்க வேண்டியது. இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தியை பொறுத்தின வரைக்கும் லைஃப் லாங் இருந்துட்டே இருக்கணும். ஏன்னா லைஃப் லாங் அதுக்கு சேலஞ்சஸ் இருக்கு. என் மனம் சாந்தமாக இருக்கிறதா, என்னுடைய புலன்கள் அடக்கமாக இருக்கிறதா, நான் என் கடமைகளை மாத்திரம் செய்கிறேனா, மனம் சமாதானமாக இருக்கிறதா, குரு சாஸ்திரத்து மேல ஸ்ரத்தா இருக்கிறதா, எனக்கு முமுட்சுத்துவம் இருக்கா இல்லையா, எல்லாமே டெய்லி வேலிடேட்டபிள் கொஸ்டின்ஸ். அதனாலதான் சொல்ற சாதன சதுஷ்டய சம்பத்தியோட கூட அந்த சாஸ்திர ஞானம் என்ன பண்றதுன்னா நமக்கு அபரிமிதமான ஒரு பக்தியை ஏற்படுத்துகிறது. எதுலன்னா குரு சாஸ்திரம் ஈஸ்வரன் எல்லாத்து மேலேயுமே இந்த ஹோல் கிரியேஷன் மேலேயே ஒரு பக்தி பூர்வகமான பார்வை. அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது? தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்கு உயிராய் தழைத்தது எது? மனவாக்கினில் தட்டாமல் நின்றது எது? இதெல்லாம் கேட்டாரே, அதெல்லாம் எது எதுன்னா அதுதான் பிரம்மன். அந்த தூய உணர்வை நான் நன்றாக புரிந்து கொண்டேன் அப்படின்னா தான் என்னால இந்த விஸ்வரூப தரிசனத்தை முழுமையாக என்ஜாய் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால இவர் என்ன சொல்ற, விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிறது என்ன? பிரபஞ்ச தரிசனம். ஈஸ்வரா, ஈஸ்வரனை பார்க்கிறது, ஈஸ்வரனை புரிஞ்சுக்கிறது, அறிவது காண்பது, பிரவேஷ்டும் நுழைவது. பிரவேஷ்டும்னா ஆக்சுவலி மீனிங் நுழைவது. இங்க அடைவதுன்னு சொல்லியிருக்குன்னா கூட நுழையிறதுன்னா என்ன? அந்த இறைவனோடு இரண்டரை கலப்பது. நானும் இறைவனும் வேறல்ல என்ற அறிவோடு கூட கலப்பது, அதுதான் நுழைவது. அப்ப அது எல்லாம் எனக்கு எப்ப சாத்தியம்னா
இந்த அறிவு நிலை பெற்றால்தான் அது சாத்தியம் இல்லையா? அப்ப இந்த குவாலிபிகேஷன் என்ன? பகவான் குவாலிபிகேஷன் இங்கதான் கொடுக்கிறார். அனன்ய பக்தி தான் உனக்கு குவாலிபிகேஷன். இந்த அனன்ய பக்திங்கிறது முதல்ல பக்தினா என்ன? பக்திங்க என்னங்கிறத ஆச்சாரியர் விவேக சூடாமணியில அழகா டிஸ்கிரைப் பண்றார். மோட்ச சாதன சாமக்ரியாம் பக்தி ரேவதரியசி. மோட்சத்துக்கு என்னப்பா சாதனம் அப்படின்னு கேட்டா, சாமக்ரியாம்னா மெட்டீரியல் என்னப்பா அப்படின்னு கேட்டா, பக்தி தான்ப்பா பெரிய மெட்டீரியல் இருக்கிறதுலயே. அப்படியா? எந்த கோயில்ல போய் அர்ச்சனை பண்ணணும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு. ஸ்வஸ்வரூபானுசந்தானமேவ பக்திரித்யபிதீயதே. ஆச்சாரியர் gives a definition. பக்தினா என்ன? ஸ்வஸ்வரூபானுசந்தானம். ஸ்வஸ்வரூபானுசந்தானம்னா என்ன? தன்னை தானே அறிவது. தன்னை தானே அறிவதுன்னா என்ன? இந்த ஆத்மாவை பற்றியும் ஈஸ்வரனை பற்றியும் அந்த ஜகத்தை பற்றியுமான அறிவை பெற்று இது மூன்றுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை, இந்த ஐக்கியத்தின் அறிவை பெறுவதுதான் அந்த ஸ்வஸ்வரூபானுசந்தானம். அப்ப அதுதான் பக்தி. அப்படிங்கிற போது ஒழுங்கு மரியாதையா உட்கார்ந்து பொறுமையா படிக்கிறது தான் பக்தி. படிக்கிறது மூலமா இந்த அறிவை நிலைநிறுத்திக் கொள்வது. சிரவணம் பண்ணணும், மனனம் பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணணும். இந்த ஞான நிஷ்டையோடு கூடிய இந்த பக்தி இருக்கிறதே, இந்த அறிவு இருக்கிறதே, அது எவ்வளவு இன்டென்ஸா இருக்கோ அவ்வளவு நன்றாக நாம் இறைவனை உணர முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன, ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா போட்டிருக்கார். தத்வேன, உள்ளவாறு என்ன புரிஞ்சுக்கணும். சும்மா ஏதோ மேம்போக்கா நானும் புரிஞ்சுக்கிறேன்ப்பா, எங்க வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போனாருன்னு, சாமிலாம் எனக்கு நல்லா தெரியுங்க, அது என்ன ஒரு பெரிய விஷயமே இல்லை, சாமினா என்னன்னு எனக்கு நல்லா தெரியும், அப்படி புரிஞ்சுக்கிறது கிடையாது. தத்வேன தத்வித்தி பிரணிபாதேன, அதுல சொல்லுவார் இந்த தத்துவதர்சினகன்னு யாரு? உள்ளதை உள்ளவாறு புரிந்து கொண்டவர்கள். அவர்களிடம் சென்று நாம் படிக்கும் பொழுது நமக்கும் உள்ளது உள்ளவாறு புரியும். அதுக்கு சந்தேகமே இருக்க வேண்டாம் நமக்கு. என்ன அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். உள்ளதை உள்ளவாறு எப்படி இறைவனை புரிந்து கொள்ள முடியும்? சாஸ்திரம் குரு துணை இல்லாமல் புரிந்து கொள்ளவே முடியாது, சான்ஸே கிடையாது. இறைவனை நேரில் வந்தாலும் அவர் ஒரு குரு ரூபத்தில் தான் வருகிறார் அப்படிங்கறத மாணிக்க வாசகருடைய சரித்திரத்திலிருந்தே நமக்கு தெரியுது. டைரக்டா வரார் அப்படின்றார் இறைவன். டைரக்டா வந்திருக்கார். ரைட்டு. எப்படி வந்தார்னா, நீ ஒரு அந்தணன் வடிவில் வந்தாய், அந்த இடத்துல அந்தணன்னா குருன்னு அர்த்தம். குரு அப்படிங்கிற ரூபத்துல நீ வந்தாய், நீ குருவாக எனக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குற அப்படின்னா, இறைவன் எல்லா குருவுக்கும் இதேதான் ரூலு. இறைவன் தான் குருவாக வருகிறார் நமக்கு. அப்பதான் உள்ளது உள்ளவாறு சாஸ்திரத்தின் மூலமாக அதில் இருக்கக்கூடிய வாக்கியங்களை விளக்குவதன் மூலமாக உள்ளது உள்ளவாறு என்னை எப்படி பண்ணா ஞாத்தும் அப்படின்னு அந்த அறிவதற்கும் அப்படிங்கிறதுக்கு ஆதிசங்கரர் சொல்ற அவகதி பரியந்தம். அவகதி பரியந்தம்னா என்ன? புரியற வரைக்கும் படிப்பா. ஏதோ ஒரு தடவை படிச்சுட்டேன், எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு, பாத்துக்கலாம், இருக்கவே இருக்கு, செகண்ட் ஹியரிங் பாத்துக்கலாம்ப்பா, செகண்ட் லிசனிங் பண்ணுவேன், அப்ப பாத்துக்கலாம். செகண்ட் லிசனிங் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன், ஸ்டில் கொஞ்சம் இருக்கு, பாத்துக்கலாம், தேர்ட்ல பாத்துக்கலாமே. அப்படி எவ்வளவு வேணா பண்ணலாம், இன்ஃபினிட்டி வரைக்கும் நோ ப்ராப்ளம். ஆனா புரியற வரைக்கும் படி அப்படிங்கிற ஆதிசங்கர். நான் சொல்லல, புரியற வரைக்கும் படி, மீண்டும் மீண்டும் படி, திரும்ப திரும்ப படி. சுவாமிஜி சொல்லுவார் ஒரு எக்ஸாம்பிள். 1வது கிளாஸ்ல சேர்த்திருக்கு, அந்த குழந்தைக்கு பிடிக்கல, புரியல அப்படின்னா வீட்டுல கொண்டு வந்து வச்சிருவீங்களா? திருப்பி நான் அதெல்லாம் கிடையாது, 2ஆம் கிளாஸ் போய் படி அப்படின்னு போய் அனுப்ப மாட்டோமா? 2ஆம் கிளாஸ்ல புரியலனாலும் 3ஆம் கிளாஸ்ல போய் படின, போய் ஒரு கிளாஸா போய் படிச்சுதான் அது புரிய, அந்த 12ஆம் கிளாஸ்ல புரிஞ்சு அதுக்கப்புறம் காலேஜ் போறது இல்லையா? அப்ப இந்த லௌகிக கல்விக்கே நாம வித்ட்ரா பண்ணாம போய் உட்காந்து படி அப்படின்னு சொல்லி வீட்டுல இருந்து அனுப்பி விடுறோமே குழந்தைய, அது மாதிரிதான் நம்மளையும் நாம we should put ourselves into the study. கண்டிப்பாக நாம் இதை புரியலனாலும், இன்னைக்கு புரியலன்னா பரவாயில்ல, நாளைக்கு நான் இன்னும் நல்லா சுவாமி கும்பிட்டு உட்காந்து படிக்கிறேன், எனக்கு அந்த பகவானுடைய அனுகிரகத்தினால நாளைக்கு புரிஞ்சிடும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட திரும்ப திரும்ப படிப்பதன் மூலமாக மட்டும்தான் உள்ளதை உள்ளவாறு அறிய முடியும். அறியறதுங்கிறதுக்கே இவ்வளவு சொல்லிருக்கேன் நான். திரஷ்டும், காண்பது. அறியறதுங்கிறது அறிவை பெறுவது, காண்பதுங்கிறது பெற்ற அறிவின் மூலமாக இறைவனை காண்பது. நான் இறைவனை காண்றதுங்கிறது இந்த கோவிலுக்கு நான் போலாம் அப்படின்னு அலையிறது கிடையாது, அப்படி காண்றது கிடையாது. எங்கெங்கெல்லாம் என்னால ஸ்தூலமாக இறைவனை பார்க்க முடியுங்கிற காண்றது கிடையாது. என்னுடைய ஹிருதயத்தில் நான் இறைவனை காண்பது, அதுபோல அனைவருடைய ஹிருதயத்திலும் இறைவன் மட்டுமே இருக்கிறார் என்பதை காண்பது. இது வெளில தெரியுமா? நான் இப்படிதான் பாக்குறேன்னு எனக்கு தான் தெரியும், ஆத்ம பிரத்யக்ஷம். அடுத்தது சொல்ற பிரவேஷ்டும், அந்த நுழைவது அப்படிங்கிறது
நான் இறைவன் வேறு நான் வேறு அல்ல அப்படிங்கிறத புரிந்து கொண்டு நான் இந்த வாழ்க்கையை வாழ்வது. எனக்கும் இறைவனுக்கும் யாதொரு வேறுபாடுமே இல்லை. எந்த கோணத்துல? தூய உணர்வு என்ற கோணத்துல. உபாதி திருஷ்டியில நிறைய பேதங்கள் இருக்கட்டும், இருந்துட்டு போறது செல்தாக. உபகித திருஷ்டியில எங்களுக்கு பேதம் என்பதே கிடையாது. எனக்கும் இறைவனுக்கும் வேதம் இல்லை, எனக்கும் யாருக்கும் வேதம் இல்லை. ஏனென்றால் இங்கு இருப்பது ஏகம்தான், ஒன்றுதான் இருக்கிறது. அந்த ஒன்று தூய உணர்வு, அதுவே நான். இந்த அறிவில் நிலை பெற வேண்டும் அப்படின்னு சொல்றார் பகவான். 55வது ஸ்லோகம் இந்த அத்தியாயத்தினுடைய முடிவான ஸ்லோகம், கொஞ்சம் முக்கியமான ஸ்லோகம். அதனால அதை நம்ம அடுத்த சத்சங்கத்துல அந்த ஸ்லோகத்தை நம்ம படிக்கலாம். அதுக்கப்புறமா நான் டைம் இருந்தா அடுத்த சத்சங்கத்துல சம்மரி சொல்வேன். அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த சத்சங்கத்துல தான் சம்மரி சொல்ல முடியுமா இருக்கும். ஏன்னா 55 கொஞ்சம் பெருசாதான் இருக்கு வியாக்கியானம். பார்க்கலாம். இந்த அளவுல இன்னைக்கு நான் இந்த சத்சங்கத்தை நிறைவு பண்றேன். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிப்போர் உதவினாயேன் செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. நிறைவு பிரார்த்தனை.